ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்ட் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர் ஃபினான்ஷியல் ரேஷியோ அனலைசிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோ அனலைசிஸ்ல இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம ஃபார்முலாஸ் பத்தி நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க மக்கப் பண்ணாம இந்த ஃபார்முலாஸ் வந்து எதுக்கான இந்த ஃபார்முலாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, அது எதுனால நம்ம அப்ளை பண்றோம், அண்ட் இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம எப்படி நம்ம ஃபினான்ஷியல் அனலைசிஸ் பண்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆக்சுவலா ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இங்க 6 டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ உண்டு. ஓகேங்களா? ஸோ பிராட் கேட்டகரியா நீங்க பிரிச்சீங்கன்னா 6 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி உண்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோ, அதுக்கப்புறம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, கவரேஜ் ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ, ஓவரால் ரிட்டர்ன் ரேஷியோ, இந்த மாதிரி 6 கேட்டகரிஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ கரண்ட் ரேஷியோனா என்ன? லிக்விடிட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு கேஷ் நம்ம வச்சிருக்கணும். ஓகே, லிக்விடிட்டியா நம்ம எவ்வளவு ஃபண்ட் நம்ம வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு இப்போ ஒரு 1,00,000 நம்ம தேவைப்படுதுன்னா டக்குன்னு நம்ம ரொட்டேஷனுக்கு கையில எவ்வளவு கேஷ் இருக்குது அண்ட் கரண்ட் அசட் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம லிக்விடிட்டி ஆஃப் ஃபண்ட் சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? டக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டாஸ் இருக்கிறாங்க, டெட்டாஸ் ஒரு 1,00,000 தர வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த் இல்ல 2 மந்த்ல தராங்கன்னா டக்கு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிடலாம் கேஷா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்ம சேல் பண்ணி கேஷா மாத்திடலாம். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் கரண்ட் அசெட். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்ஸ் ரிசீவபிள் இருக்குது, 3 மந்த் பில்லுனா 3 மந்த்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேஷா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்ல பேங்க்ல கொடுத்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் இதை பத்தி நம்ம அனலைஸ் பண்றது தான் நம்ம லிக்விடிட்டி ரேஷியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ. ஓகே, கரண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கரண்ட் ரேஷியோட ஃபார்ம் என்னன்னா கரண்ட் அசெட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். சரிங்களா? கரண்ட் லயபிலிட்டிஸை கரண்ட் லயபிலிட்டிஸ்ங்கிறது நம்ம பேயபிள் டு ஷார்ட் டைம் பேயபிள்ஸ். ஓகேங்களா? ஷார்ட் டைம்ல அதாவது 1 இயருக்குள்ள நம்ம பேயபிளா இருக்கக்கூடியது தான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எதை வச்சு நம்ம பே பண்ண முடியும்? கரண்ட் அசெட் வச்சு தான் நம்ம பே பண்ண முடியும். பிக்சட் அசெட் வச்சு நம்ம பே பண்ண முடியுமா? பிக்சட் அசெட் வந்து லாங் டேர்மா கிடக்கும். 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷத்துக்கு கிடக்கும். அதை நம்ம உடனே சேல் பண்ணிட்டு என்ன பண்ண முடியாது? கரண்ட் லயபிலிட்டிஸை நம்ம செட்டில் பண்ண முடியாது. ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸை நம்ம செட்டில் பண்ணணும்னா நம்ம கையில என்ன இருக்கணும்? கரண்ட் அசெட் இருக்கணும். சரிங்களா? ஸோ கரண்ட் லயபிலிட்டி சப்போஸ் உங்களுக்கு கையில 1,00,000 ரூபாய்க்கு நீங்க பேயபிள், அதாவது கிரெடிட்டர்ஸ் வந்து ஒரு 1 லேக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 1 லேக்கை பே பண்றதுக்கு உங்களுக்கு 1 லேக் ஃபண்ட் இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம பே பண்ணிடலாம். 1 லேக் கரண்ட் அசெட் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா பே பண்ணலாம். 1 லேக்கு கீழே இருந்துச்சுன்னா பே பண்றது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி நம்ம அனலைஸ் பண்றதுதான் கரண்ட் ரேஷியோ நம்ம பார்க்க போறோம். அப்போ கரண்ட் லயபிலிட்டிஸோட கரண்ட் அசெட் வந்து என்னவா இருக்கணும்? அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த லயபிலிட்டிஸை நம்ம கரெக்டா வந்து பே பண்ண முடியும். ஸோ இந்த கரண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான பிசினஸா இருந்துச்சுன்னா கரண்ட் ரேஷியோ 2:1 இருக்கணும். ஓகேங்களா? 2:1 மீன்ஸ் இப்போ நீங்க 1,00,000 ரூபாய் பே பண்ண வேண்டிய இடத்துல 1,00,000 ரூபாய் நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? அப்போ உங்க கையில ஒரு 2,00,000 ரூபாய்க்கு கரண்ட் அசெட் இருந்துச்சுன்னா பெஸ்ட் பிசினஸ். சரிங்களா? லாக் ஆகாது, பிசினஸ் வந்து லாக் ஆகாது. ஓகேங்களா? எப்போ லாக் ஆகும்? நீங்க 1,00,000 ரூபாய்க்கு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, கையில வெறும் 50,000 தான் இருக்குது, லாக் ஆகி நிற்பீங்க. ரிமைனிங் 50,000க்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வேற ஏதாச்சும் அசட்டை நம்ம சேல் பண்ற மாதிரி லாக் ஆகி போய் நம்ம நிற்போம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து லாக் ஆகக்கூடாது. பெர்ஃபெக்ட் ஃப்ளோல வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து டே டு டே ரன்னிங் ஆஃப் த பிசினஸ் பெர்ஃபெக்ட் ஃப்ளோல போகணும் அப்படின்னா நீங்க பே பண்ணக்கூடிய அந்த கரண்ட் லயபிலிட்டிஸோட டபுள் மடங்கு நீங்க கரண்ட் அசெட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் பிசினஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ப்ராப்பர் ஃப்ளோல போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்க வந்து பேயபிள்ஸோட உங்களோட கரண்ட் அசெட் வந்து டபுளா இருக்கணும். அப்படி டபுளா இருந்துச்சு, நீங்க பே பண்ண வேண்டியது 1,00,000 ரூபாய், உங்க கையில 2,00,000 ரூபாய் வரைக்கும் கரண்ட் அசெட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ராப்பர் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிசினஸ் வந்து லாக் ஆகாம நிற்கும். ஸோ இதான் கரண்ட் அசெட் ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோ வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். கரண்ட் அசெட்னா என்ன? கரண்ட் அசெட் நீங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல பார்த்திருப்பீங்க. கரண்ட் அசெட் அப்படின்னா 12 மந்த்துக்குள்ள அந்த அசெட்டை கேஷா நம்ம மாத்திரலாம். ஓகேங்களா? அந்த அசெட் வந்து செட்டில் ஆயிரும். ஸோ இட்ஸ் அ கரண்ட் அசெட் கன்வெர்டிபிள் இன்டு கேஷ் வித்தின் ஏ பீரியட் ஆஃப் 12 மந்த்ஸ். ஸோ 12 மாசத்துக்குள்ள அதை நம்ம ஈஸியா கேஷா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டோட எக்ஸாம்பிள் தெரியுங்களா? டெட்டர்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் 3 மாசம் இல்ல 4 மாசம் அந்த மாதிரி பில் எழுதி கொடுப்போம். அப்புறம் பேங்க் பேலன்ஸும் கேஷும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கரண்ட் அசெட்.
ஓகேங்களா. கையிலே கேஷா இருக்குது, கையிலே பேங்கா இருக்குது. டக்குன்னு ஒருத்தருக்கு பே பண்ணணும்னா ஜிபேல நீங்க அனுப்பி விட்டுருவீங்க. ஓகேங்களா. ஸோ இல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணுவீங்க. அதுல செக் எழுதி குடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா கன்வெர்ட்டிபிள் இன்டூ கேஷா. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸஸ், இன்வென்ட்ரி இன்வென்ட்ரி அந்த மாதிரி டக்குன்னு நம்ம சேல் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கேஷா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் ரெவென்யூ, எக்ஸ்பெண்டிச்சர் பெய்ட் இன் அட்வான்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேங்களா. கரண்ட் லயபிலிட்டிஸ்னா என்னது? 12 மாசத்துக்குள்ள நம்ம பே பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ இப்ப 12 மந்த்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கணும், பே பண்ணிடணும். ஸோ என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சன்ட்ரி கிரெடிட்டார் சார். கிரெடிட்டார் சார் நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம பண்றோம், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேங்களா. ஸோ அந்த கிரெடிட்டார்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 12 மந்த்துக்குள்ள பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட 3 மந்த் இல்ல 4 மந்த் இல்ல 5 மந்த், ஆனா 12 மந்த்துக்குள்ள தான் நம்ம பேயபிளா இருக்கும். ஸோ இட்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டார் சார். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட். கேஷ் கிரெடிட் மீன்ஸ் ட்ரேட் பேயபிள்ஸ். ஓகேங்களா. ட்ரேட் பேயபிள்ஸ் நம்ம சொல்லலாம். அது போக ஆமா ட்ரேட் பேயபிள்ஸ். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஓகேங்களா. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் என்ன அர்த்தம்? ஃபியூச்சர்ல பே பண்ணக்கூடிய டாக்ஸுக்காண்டி இப்பவே நம்ம ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ப்ரொவிஷன், ரிசர்வ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லயபிலிட்டி சைட்ல வரும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஏன் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல வருது? மற்ற ரிசர்வ்லாம் கரண்ட் லயபிலிட்டில வராது, நான் கரண்ட் லயபிலிட்டில வரும். சரிங்களா. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஏன் கரண்ட் லயபிலிட்டில வருது? இந்த வருஷம் டாக்ஸ் நம்ம எப்போ பே பண்ணுவோம், அதாவது 31 மார்ச் 26 நம்ம அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ நம்ம டேக்ஸை என்னைக்குள்ள பே பண்ணுவோம், 31 ஜூலை. கம்பெனி பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர். ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ள நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த வருஷம் நம்ம டேக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். அசம்ஷன்ல ஒரு 1,00,000 டேக்ஸ் வரும்பா அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா. இந்த 1,00,000 நம்ம எப்போ பே பண்ணுவோம், 31/3க்கு அப்புறம் தான் நம்ம பே பண்ணுவோம். இப்போ வரைக்கும் நம்ம பே பண்ணல, 31/3 வரைக்கும் நம்ம பே பண்ணல. அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணிருப்போம், அதெல்லாம் தேவையில்ல. இப்போ வரைக்கும் நம்ம வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணலாம். ஓகேங்களா. 31/7 இல்ல வந்து பாத்தீங்கன்னா 31 அக்டோபர். ஸோ அதுதான் நமக்கு டியூ டேட். அந்த டியூ டேட் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பே பண்ணுவோம். சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவானா, இப்போ வந்து டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி வைக்கிறப்போ ஒரு 1,00,000 டாக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அந்த 1,00,000 என்ன பண்ணுவோம்னா இப்போ ப்ரொவிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வைப்போம். ஸோ ஃபியூச்சர்ல அதாவது ஒரு 6 மந்த் இல்ல 10 மந்த் கேப்புக்கு நம்ம என்ன பண்ண போறோம், டாக்ஸ் வந்து பே பண்ண போறோம். ஸோ அதுக்குண்டான ப்ரொவிஷனை இப்பவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஒரு 1,00,000 நம்ம ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து நம்ம பாக்கெட்டுக்குள்ளே எடுத்து வச்சிருப்போம். எதுக்காண்டி, இந்த 6 மாசம் 7 மாசத்துக்குள்ள நம்ம டாக்ஸ் பே பண்றதுக்காண்டி. ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்போ உங்க பாக்கெட்ல எடுத்து வச்சிருக்கீங்களா, டாக்ஸ் பே பண்ணுங்கிறதுக்காண்டி நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து உங்க பாக்கெட்ல எடுத்து வச்சிருக்கீங்க. சரிங்களா. இதை 6 மந்த் இல்ல 7 மந்த்துக்குள்ள பே பண்ணி ஆகணும். அப்ப இட்ஸ் கரண்ட் லயபிலிட்டி தானே. ஸோ அதனால ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் வந்து கரண்ட் லயபிலிட்டில போட்டுருக்காங்க. மத்த நிறைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் உண்டு. ஓகேங்களா. அப்புறம் ரிசர்வ்ஸ் எல்லாம் உண்டு, அதெல்லாம் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்ல போடுவோம். பட் இப்போ டாக்ஸ்க்குள்ள ப்ரொவிஷன் வந்து கரண்ட் லைபிலிட்டி நம்ம போடுவோம். ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட். ப்ரொபோஸ் டிவிடெண்ட் வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் என்னைக்கு நடக்குதோ நம்ம வந்து அன்னைக்கு தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இயர் எண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள, ஓகேங்களா, குறிப்பிட்ட மந்த்துக்குள்ள நம்ம வந்து கண்டிப்பா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்கும். டிவிடன் வந்து கண்டிப்பா நம்ம பே பண்ணிருக்கணும். ஸோ அதுவும் வந்து 12 மந்த்துக்குள்ள பேயபிளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அன்கிளைம்டு டிவிடன். அன்கிளைம்டு டிவிடனா ஒரு சில பேருக்கு டிவிடன் கொடுத்துருக்கவே மாட்டோம். அவங்களுக்கு டிவிடன் வந்து கண்டிப்பா பே பண்ணணும்னா 12 மந்த்துக்கு அப்புறம்லாம் பே பண்ண மாட்டாங்க, உடனே பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்சோ அன் கரண்ட் லயபிலிட்டி. இந்த ஐடியல் டிசேபிள் கரண்ட் ரேஷியோ, அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் பிசினஸா இருந்ததுன்னா 2:1 வந்து கரண்ட் ரேஷியோவா இருக்கும். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குயிக் ரேஷியோ. குயிக் ரேஷியோனா குயிக் அசெட் பை குயிக் லயபிலிட்டிஸ். ஓகேங்களா. குயிக் அசெட் அப்படின்னா கரண்ட் அசெட்ல ரொம்ப சீக்கிரமா கன்வெர்ட் ஆகக்கூடியது. கரண்ட் அசெட்ல ரொம்ப சீக்கிரமா கேஷா கன்வெர்ட் ஆகக்கூடிய அசெட் தான் குயிக் அசெட். ஸோ ரொம்ப குயிக்கா கேஷா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அது எதெல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ல இருந்து இன்வென்ட்ரியை டக்குன்னு நம்ம இது பண்ண முடியாது. ஒரு ஸ்டாக் வச்சிருக்கீங்க, இப்போ அன்சோல்ட் ஸ்டாக் இருக்குது, டக்குன்னு நம்ம சேல் பண்ண முடியுமா? நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், ப்ரொமோஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நம்ம பிடிக்கணும். ஓகேங்களா. இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் நம்ம போட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸை பிடிச்சி அவங்களுக்கு நம்ம சேல் பண்ணணும். ஸோ இட்ஸ் கொஞ்சம் லாங் ப்ராசஸ். சரிங்களா. எப்போ சேல் ஆகுது நம்ம சொல்ல முடியாது. இன்வென்ட்ரி வந்து இந்த டைம்ல சேல் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. கஸ்டமர் என்னைக்கு வரணும் அன்னைக்கு தான் நம்ம சேல் பண்ண முடியும். பட் டெட்டார்ஸை 1 மந்த்ல பே பண்ணிடுவோம், 2 மந்த்ல பே பண்ணிடுவோம், கண்டிஷன் வச்சு தான் அவனுக்கு சேல் பண்ணியிருப்போம். சும்மாலாம் சேல் பண்ண மாட்டோம். எனக்கு வந்து நம்ம சேல் பண்ணிட்டு 1 மந்த்ல நீ பே பண்ணிடணும், அது 2 மந்த்ல பே பண்ணிடணும், கண்டிஷன் வச்சு சேல் பண்ணியிருப்போம். பில்ஸ் ரிசீவபிள் அந்த பில்லிலே எழுதியிருக்கும் 3 மாசத்துல நீ வந்து என்ன பண்ணிருக்கணும், கேஷா நீ வந்து பேமெண்ட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம பில்ஸ் ரிசீவபிள் பில்லிலே எழுதியிருப்போம், செக்லயும் அந்த மாதிரி எழுதியிருப்போம், ப்ரோ நோட்லயும் நம்ம எழுதியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம்
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கன்வெர்ட் ஆயிரும். பட் இன்வென்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ல முடியாது. கஸ்டமர் என்னைக்கு வரானோ அன்னைக்கு தான் சேல் ஆகும். ஸோ இன்வென்ட்ரிய குயிக் அசெட்டுக்குள்ள வராது. ஸோ அதை லெஸ் பண்ணிடுவோம். அப்புறம் ப்ரீபெய்டு எக்ஸ்பெண்டிச்சர். ப்ரீபெய்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சருக்கு இன்னைக்கு நம்ம பே பண்ணிருக்கோம். அப்ப அது என்னைக்கு ரியலைஸ் ஆகும்? ஃபியூச்சர்ல தான் ரியலைஸ் ஆகும். அடுத்த வருஷம் தான் ரியலைஸ் ஆகும். ஸோ அதுவுமே குயிக் அசெட்ல நம்ம சேர்த்துக்க முடியாது. ஸோ லெஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இது போக கரண்ட் அசெட்ல இருந்து இன்வென்ட்ரி, ப்ரீபெய்டு எக்ஸ்பெண்டிச்சர் போக ரிமைனிங் எல்லா கரண்ட் அசெட்டுமே குயிக் அசெட்டா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அப்புறம் குயிக் லயபிலிட்டிஸ். குயிக் லயபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் லயபிலிட்டி வந்து பேங்க் ஓடி. பேங்க் ஓடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. பேங்க் ஓடினா என்னது? நீங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கப்பா, ஓகேங்களா? கரண்ட் அக்கௌண்ட்ல அதாவது இப்ப சேவிங் அக்கௌண்ட பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதோ அது வரைக்கும் தான் நீங்க எடுத்து செலவு பண்ண முடியும். பட் கரண்ட் அக்கௌண்ட்ல நீங்க ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னா அதை மீறி அதை தாண்டி ஒரு 1,50,000 வரைக்கும் இல்ல 2 லட்சத்துக்கு, அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ்லயுமே நீங்க செலவு பண்ணலாம். சரிங்களா? நெகட்டிவ் பேலன்ஸ்லயுமே செலவு பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா உங்க கரண்ட் அக்கௌண்ட்ல கிடக்குது. சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க? 2 லட்ச ரூபா நீங்க வித்ட்ரா பண்ணி அதை நீங்க செலவு பண்றீங்க. அப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட் என்ன இருக்கும்? 1 லேக்ல 2 லட்ச ரூபா நீங்க எடுத்துட்டீங்க. ஸோ ரிமைனிங் -1 லேக் இருக்கும். இப்படி கரண்ட் அக்கௌண்ட்ல நெகட்டிவ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இதுதான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். சரிங்களா? ஸோ இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பேலன்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட்ல நெகட்டிவ் பேலன்ஸ்ல கிடைச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க 1 லட்ச ரூபா நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க. பேங்க்ல டெபாசிட் பண்ணுவீங்க. டெபாசிட் பண்றப்ப அவன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பிடிப்பான். சரிங்களா? இந்த 1 லட்ச ரூபா நீங்க எப்போ டெபாசிட் பண்ணுவீங்க? ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் உண்டா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உண்டா? டிஎன்சி எதுவுமே கிடையாது. ஸோ எந்த டேட்ல பண்ணுவீங்க, எப்போ பண்ணுவீங்க, எதுவுமே நம்ம நிரந்தரமா சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ இது உடனே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ குயிக் அசெட்டை நம்ம சேர்த்துக்க மாட்டோம். சரிங்களா? கிரெடிட்டார்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். கிரெடிட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் உடனே நம்ம அவனுக்கு வந்து ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருப்போம். நீ எனக்கு சப்ளை பண்ணிருக்கியா, ஆனா அவனுக்கு 2 மாசத்துல பே பண்ணுவேன், இல்ல 3 மாசத்துல பே பண்ணுவேன். பில்ஸ் பேயபிள் அந்த பில்லுலயே எழுதியிருக்கும். 3 மாசம் 4 மாசம் எழுதியிருக்கும். அந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும்? பே பண்ணிருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த டேட்ல பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் உண்டு. பட் இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்கு கண்டிஷன் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம்? இதை குயிக் லயபிலிட்டி நம்ம சேர்த்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் கேஷ் கிரெடிட். ஓகேங்களா? கேஷ் கிரெடிட்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? ஸோ கேஷ் கிரெடிட்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம சொல்ல முடியாது. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்னா இப்போ நம்ம பே பண்ண வேண்டியிருக்குது பட் பே பண்ணல. அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. என்னைக்கு பே பண்ணுவோம்? தெரியாது. சரிங்களா? ஸோ அது வந்து கேஷ் கிரெடிட். ஸோ இதெல்லாம் வந்து குயிக் லயபிலிட்டிஸ்ல வராது. இதை தவிர பேங்க் ஓடி, கேஷ் கிரெடிட், இதை தவிர மற்ற எல்லா கரண்ட் லயபிலிட்டியுமே குயிக் லயபிலிட்டிஸ்ல வரும். சரிங்களா? குயிக் ரேஷியோ எந்த ரேஷியோல இருந்துச்சுன்னா நம்ம பிசினஸ் ப்ராப்பரா போயிட்டீங்கன்னா 1:1 இருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்க குயிக் அசெட் வந்து அதாவது குயிக் லயபிலிட்டிஸ் ஒரு 1 லட்ச ரூபா பே பண்ண வேண்டியிருக்குது. சரிங்களா? 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க குயிக் அசெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஃபண்டை நம்ம யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் அங்கே இருக்கும். ப்ராப்பர் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடக்கும். சரிங்களா? ஸோ குயிக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிசினஸுக்கு 1:1 இருந்துச்சுன்னா பெஸ்ட். சரிங்களா? ஓகே. அப்சல்யூட் குயிக் ரேஷியோ ஆசிட் டெஸ்ட் ரேஷியோன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்சல்யூட் குயிக் ரேஷியோனா ரொம்ப ஸ்பீடா, ஸோ ரொம்ப டக்குனு கேஷை கன்வெர்ட் ஆகக்கூடியதான் அப்சல்யூட் குயிக் ரேஷியோ. அதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷ் பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். கேஷ், ஓகேங்களா? ஸோ கேஷை நம்ம எடுத்துக்கலாம். கேஷ் டக்குன்னு அதே கேஷ் தான். ஓகேங்களா? மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா செக்யூரிட்டி ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஷேர் வாங்குறீங்க, டக்குன்னு நம்ம சேல் பண்ணிடலாம். செபில கொண்டு போய் செபில ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், செபில போய் நம்ம டக்குன்னு வந்து என்ன பண்ணலாம்? செக்யூரிட்டி நம்ம சேல் பண்ணி நம்ம கேஷா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து அப்சல்யூட் குயிக் அசெட். சரிங்களா? ஸோ பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இதோட ரேஷியோ தான் அப்சல்யூட் குயிக் ரேஷியோ. சரிங்களா? ஓகே. டோட்டலா நம்ம இருக்கக்கூடிய மொத்த கரண்ட் லயபிலிட்டிஸையும் செட்டில் பண்றதுக்கு நம்ம கையில எவ்வளவு கேஷ் இருக்குது? எவ்வளவு மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் இருக்குது? ஸோ இதுதான் வந்து என்னது? அப்சல்யூட் குயிக் ரேஷியோ. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன்டர்வல் மெஷர்னு சொல்லிட்டு ஒரு மெஷர் உண்டு. என்னன்னா கேஷ் இன்டர்வலை நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். The ratio measures the ability of entity to meet its regular cash expenditure. ஸோ ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய கேஷ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம கையில எவ்வளவு குயிக் அசெட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கேஷ் இன்டர்வல் நம்ம பார்க்கணும். கேஷ் இன்டர்வல் மீன்ஸ் குயிக் அசெட் பை கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் பெர் டே. சரிங்களா? குயிக் அசெட் பை கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் பெர் டே. கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் பெர் டே வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, என்ன எப்படி போகுது? கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் பெர் டே எப்படி கால்குலேட் பண்ணோம்னா
ஆனுவல் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் பை 365 டேஸ். ஒரு வருஷத்துக்கு மொத்தமா எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம்? ஒரு 1,00,000 எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோம். பை ஒரு நாளைக்கு எவ்வளோ? சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம 3/365 போட்டீங்கன்னா நமக்கு கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு 3,65,000 பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? 365 போடுறப்போ ஒரு நாளைக்கு ரூ. 1000 நம்ம செலவு பண்றோம். சரிங்களா? ஓகே. ஒரு நாளைக்கு ரூ. 1000 நம்ம செலவு பண்றோம். நம்ம கையில எவ்வளவு குயிக் அசெட் இருக்குது? சப்போஸ் ஒரு 10,00,000 குயிக் அசெட் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம ரூ. 1000 நம்ம செலவு பண்றோம். இந்த ரூ. 1000 நம்ம எதுல இருந்து எடுத்து செலவு பண்ணுவோம்? இந்த குயிக் அசெட் 10,00,000 இருந்து தான் நம்ம எடுத்து செலவு பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் கேஷ் இன்டர்வல். கேஷ் இன்டர்வல்ங்கிறது 10,00,000ல ஒவ்வொரு நாளைக்கும் 1000 1000 1000 நம்ம செலவு பண்றோம். அப்ப நம்மளால எத்தனை நாளைக்கு செலவு பண்ண முடியும்? இதுதான் கேஷ் இன்டர்வல். இப்போ கையில ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு ரூ. 100 நீங்க வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாளைக்கு நீங்க 10 10 10 நீங்க செலவு பண்றீங்க. அப்ப எத்தனை நாள் நீங்க செலவு பண்ண முடியும்? கையில இருக்கக்கூடிய அந்த ரூ. 100 வச்சுட்டு எத்தனை நாள் நீங்க செலவு பண்ண முடியும்? 10 நாள் செலவு பண்ண முடியும். இதுதான் கேஷ் இன்டர்வல். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா குயிக் அசெட் எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10,00,000 குயிக் அசெட் வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு ரூ. 1000 நீங்க செலவு பண்றீங்க. அப்ப இந்த 10,00,000 வச்சுட்டு நீங்க எத்தனை டே நீங்க செலவு பண்ண முடியும்? இட்ஸ் அ கேஷ் இன்டர்வல். ஓகேங்களா? ஸோ பை 1000 போட்டீங்கன்னா 1 2 3 1 2 3 மொத்தம் 1000 டேஸ்க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? செலவு பண்றதுக்கு கையில அவ்வளோ குயிக் அசெட் இருக்குது. ஓகேங்களா? குயிக் அசெட்னா என்னது? நீங்க கேஷ் பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ்ல குயிக் அசெட்னா கரண்ட் அசெட் மைனஸ் இன்வென்டரி மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. நெக்ஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோ. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வரும்னா டெப்ட் டு டோட்டல் ஃபண்ட் ரேஷியோ. சரிங்களா? மொத்த ஃபண்ட்ல நீங்க டெப்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கப்பா. பிசினஸ் பண்றதுக்கு ஒரு 100 லட்ச ரூபாய் ஃபண்ட் தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த 100 லட்ச ரூபாய் ஃபண்ட் நீங்க எப்படி ரைஸ் பண்ணுவீங்க? ஈக்விட்டி உங்க கையில இருந்து ஒரு 50 லட்ச ரூபாய் நீங்க போடுவீங்க. கடன் பேங்க்ல இருந்து லோன் வாங்குவீங்க. டெப்ட் பாத்தீங்கன்னா வாங்குவீங்க. ஸோ டெப்ட் ஒரு 50 லட்ச ரூபாய் வாங்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெப்ட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல டெப்ட் நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்கிற ரேஷியோ தான் டெப்ட் டு டோட்டல் ஃபண்ட் ரேஷியோ. சரிங்களா? ஸோ டெப்ட் பை டோட்டல் ஃபண்ட் தான் இதோட ஃபார்முலா. இப்போ டெப்ட்னா என்னது? டெப்ட்னா லாங் டேர்ம் லோன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பேங்க்ல இருந்து வாங்கின லாங் டேர்ம் லோன்ஸ், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வாங்கக்கூடிய லாங் டேர்ம் லோன்ஸ், இல்ல உங்க ஃப்ரெண்ட் இல்ல அதர் பார்ட்டிஸ்ல இருந்து வாங்கக்கூடிய லாங் டேர்ம் லோன்ஸ். அண்ட் முக்கியமா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிபென்ச்சர் யூஸ் பண்ணுவாங்க. டிபென்ச்சர் என்னது? லோன் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ டிபென்ச்சர் யூஸ் பண்ணும் டெப்ட் அக்ரிமெண்ட். ஸோ டிபென்ச்சர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு லாங் டேர்ம் லோன் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டெப்ட்ங்கிற லிஸ்ட்ல வரும். ஈக்விட்டி பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபண்ட். டோட்டல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டெட் பிளஸ் ஈக்விட்டி. ஓகே. டெட் பை டெப்ட் பிளஸ் ஈக்விட்டி தான் இதோட ஃபார்முலா. ஸோ டெட் நம்ம என்னதான் பார்த்தாச்சு. ஈக்விட்டி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் என்னது? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ராஃபிட் அவங்களுக்கு உண்டான நம்ம ரிசர்வ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ரிசர்வ் டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ், அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ். ஓகேங்களா? அப்புறம் டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ், ப்ரிஃபரன்ஸ் ரிசர்வ், ஓகேங்களா? கேபிட்டல் ரிசர்வ், இந்த மாதிரி நிறைய கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்வ் யாருக்காண்டி வச்சிருப்போம்? இந்த ரிசர்வ்லாம் யாருக்காண்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அது ஈக்விட்டி லிஸ்ட்ல வரும். இது எல்லாமே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உண்டான ஃபண்ட் தான் இந்த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ல இருக்கும். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ஈக்விட்டி. நெக்ஸ்ட் மிசலனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அக்குமுலேட்டட் லாசஸ். இது எல்லாமே ஈக்விட்டி லிஸ்ட்ல வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ டெட் பிளஸ் ஈக்விட்டிங்கிறது டோட்டல் ஃபண்ட். ஸோ இப்போ டெட் பை டோட்டல் ஃபண்ட் போட்டீங்க அப்படின்னா டெப்ட் டு டோட்டல் ஃபண்ட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஈக்விட்டி டு டோட்டல் ஃபண்ட் ரேஷியோ என்ன? டோட்டல் ஃபண்ட் கீழே போடுவீங்க, மேல டெட்டுக்கு பதில ஈக்விட்டி போட்டீங்கன்னா ஈக்விட்டி டு டோட்டல் ஃபண்ட் ரேஷியோ. அதுக்கப்புறம் டெட் ஈக்விட்டி ரேஷியோனா என்ன? டெட் பை ஈக்விட்டி தான் டெட் ஈக்விட்டி ரேஷியோ. சரிங்களா? சிம்பிள். நெக்ஸ்ட் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. திஸ் ரேஷியோ எக்ஸ்பிளைன்ஸ் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் சார்ஜஸ் கேபிட்டல் டு ஈக்விட்டி ஃபண்ட். ஃபிக்ஸட் சார்ஜஸ் கேபிட்டல் டு ஈக்விட்டி ஃபண்ட். ஈக்விட்டி ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ஃபிக்ஸட் சார்ஜஸ் கிடையாது. ஓகேங்களா? ஈக்விட்டி ஃபண்ட் பார்த்தா இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கீங்கன்னா நீங்க ஓனர். ஓனர்னா என்ன? ஓனர்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ப்ராஃபிட் வந்தாலும் அதுல ஷேர் உண்டு, லாஸ் வந்தாலும் உங்களுக்கு ஷேர் உண்டு. ஸோ ஃபிக்ஸடா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் உங்களுக்கு ரிட்டர்னா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இந்த வருஷம் ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருந்தா நமக்கு கிடைக்கும். 5 லட்ச ரூபா லாஸ்னா அதுக்குண்டான ஷேரும் நம்ம தான் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் ஈக்விட்டி ஃபண்ட்.
ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்தவரைக்கும் ஃபிக்ஸடா இவ்வளோ ரிட்டர்ன் வரும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பீக்ல போயிட்டு இருக்குது, அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஃபிக்ஸடா நான் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் ஃபிக்ஸட் சார்ஜ் கேபிட்டல் அப்படின்னா எதெல்லாம் நம்ம சொல்றோம்னா ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல். இப்போ ஒரு கம்பெனில ப்ரிஃபரன்ஸா நீங்க வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு 10% உங்க டிவிடெண்ட் கண்டிப்பா தரேன் அப்படின்னா 10% கொடுப்பாங்க. நீங்க 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 10% ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுல வருஷம் 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 உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கண்டிப்பா அவங்க கொடுத்தாகணும். சரிங்களா, அப்புறம் டெட், ஒரு பிசினஸ் ஒரு ஒரு கம்பெனில நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, டிபென்ச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்க லோன் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா, ஸோ நீங்க லோன் கொடுத்தீங்க, லோன் இப்போ பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க, இல்ல ஒரு கம்பெனில லோன் டிபென்ச்சர் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ பேங்க்ல நீங்க லோன் வாங்கிட்டு நீங்க பிசினஸ் பண்றீங்க. ஓகேங்களா, பிசினஸ் பண்றீங்க, ஒரு வருஷம் ப்ராஃபிட் வருது, ஒவ்வொரு வருஷம் லாஸ் வருது. சரிங்களா, பட் பேங்க்காரனுக்கு வருஷம் வருஷம் நீங்க ஒரு 100 லட்ச ரூபா லோன் வாங்கிருக்கீங்க, இது 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட், வருஷம் வருஷம் 10 லட்ச ரூபாய் நீங்க பே பண்ணணும். இப்போ எனக்கு வருஷம் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, நீங்க 10 லட்ச ரூபாய் பே பண்ணீங்க, 2வது வருஷம் நமக்கு லாஸ் ஆகி போச்சு. பேங்க்காரங்கிட்ட ப்ரோ எனக்கு இந்த வருஷம் லாஸ் ஆயிடுச்சு, என்னால 10 லட்ச ரூபாய் பே பண்ண முடியாது, அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு வந்து சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. நம்ம வந்து இந்த வருஷம் ப்ராஃபிட் அந்த வருஷம் லாஸ், ஸோ என்னால பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஃபிக்ஸட் ரேட் வந்து நம்ம கொடுத்துதான் ஆகும். சரிங்களா, ஸோ இதுதான் ஃபிக்ஸட் சார்ஜ் கேபிட்டல். ஸோ ஃபிக்ஸட் சார்ஜ் கேபிட்டல் நம்ம கையில எவ்வளவு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எவ்வளவு இருக்குது. ஸோ இதோட ரேஷியோ தான் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. சரிங்களா, ஓகே, கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அப்படின்னா ப்ரொபோஷனா ஃபிக்ஸட் சார்ஜ் கேபிட்டல் டு ஈக்விட்டி ஃபண்ட். ஓகேங்களா, இதான் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கால்குலேட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், மைனர் ப்ரிஃபரன்ஸ் சரியா, ஐயோ தப்பா போட்டிருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, டோட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் பண்ணா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கிடைக்கும். அப்படி வேணா போடலாம். ஈக்விட்டில இருந்து ப்ரிஃபரன்ஸ் ரெடியூஸ் பண்ணா ஈக்விட்டி கிடைக்கும், அது அப்படி கிடையாது. டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா இங்க இங்க ஈக்விட்டி கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஓகே, கேபிட்டல் டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்னா ஒண்ணுமே இல்லை. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கும், ரிசர்வ் சர்ப்ளஸ் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து தான் டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதுல வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் பண்ணோம்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் நம்ம கிடைச்சிடும். இல்லைன்னா ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து இது ரெடியூஸ் பண்ணா கிடைக்கும். இதெல்லாம் தேவையில்ல. ஈக்விட்டினா என்னதுங்க, ஈக்விட்டினா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் சர்ப்ளஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஈக்விட்டி. மேல ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, அதே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈக்விட்டினா என்னன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இது ஒரு அமௌண்ட் பிளஸ் அவங்களோட ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், இது ரெண்டும் சேர்ந்ததான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா, ஓகே. ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ, ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ அப்படின்னா ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் பை டோட்டல் அசட். ஓகேங்களா, ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் என்னது, ஒரு 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 சோல் ப்ரொப்ரேட்டரா இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் சொல்லலாம். ஒரு கம்பெனிக்கு யாரெல்லாம் ப்ரொப்ரேட்டர்ஸ், எல்லா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுமே இஸ் ப்ரொப்ரேட்டர் ஃபார் கம்பெனி. ப்ரொப்ரேட்டர் ஜஸ்ட் ஓனருங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு கம்பெனில யாரெல்லாம் ஓனரா இருப்பாங்க, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே ஓனர் தான். சரிங்களா, ஸோ எல்லா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் ஓனர். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து ப்ரொப்ரேட்டரி ஃபண்ட் நம்ம சொல்லுவோம் பை டோட்டல் அசட். ஓகேங்களா, இது வந்து ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ. கிளியரா, அதாவது இது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா மொத்தம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒரு 100 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த 100 லட்ச ரூபாயை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணுவோம். சரிங்களா, ஸோ 100 லட்ச ரூபாய் வச்சு நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவோம். ஒரு அசட் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு அசட் வாங்கியிருப்போம், பில்டிங் வந்து ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு லேண்ட் அண்ட் பில்டிங் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ மொத்தம் 90 லட்ச ரூபாய்க்கு நம்ம பில்டிங் இந்த 100 லட்ச ரூபாயை வச்சு நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ரிமைனிங் இருக்குது, ஸோ இதை அனலைஸ் பண்றதுக்கான தான் இந்த ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ. கிளியரா, ஓகே. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் அசட் டு லாங் டேர்ம் ஃபண்ட் ரேஷியோ. ஃபிக்ஸட் அசட் டு லாங் டேர்ம் ஃபண்ட் அப்படின்னா ஃபிக்ஸட் அசட் பை லாங் டேர்ம் ஃபண்ட் நம்ம போடுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபிக்ஸட் அசட்டை வந்து டக்குன்னு நம்ம வந்து ராவா அந்த டபிள்யூடிவியை நம்ம அப்படியே போட மாட்டோம், டெப்ரிசியேஷன் ரெடியூஸ் பண்ணிட்டு நெட் ஃபிக்ஸட் அசட் எவ்வளவு வருது, க்ளோசிங் ஃபிக்ஸட் அசட் நம்ம போடுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபிக்ஸட் அசட் வந்து ஓப்பனிங் ஒரு நிமிஷம், ஓப்பனிங் டபிள்யூடிவில இருந்து டெப்ரிசியேஷனை ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் க்ளோசிங் டபிள்யூடிவி வருங்களா, இதுதான் நெட் ஃபிக்ஸட் அசட். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம்
பை லாங் டேர்ம் ஃபண்ட். லாங் டேர்ம் ஃபண்ட்னா இதெல்லாம் லாங் டேர்ம் ஃபண்ட். லாங் டேர்ம் ஃபண்ட் வந்து பார்த்தா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், லாங் டேர்ம் லோன்ஸ் இது எல்லாமே லாங் டேர்ம் ஃபண்ட்ல வரும். சரிங்களா? ஓகே. சரியா? ஸோ ஃபார்முலாஸ் வந்து இப்போதைக்கு நீங்க லாஜிக்கலா நாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம பாக்குறப்போ, சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிகலா நம்ம அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, அப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, அதுக்கப்புறம் சேல்ஸ் பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ நீங்க எதெல்லாம் பார்த்துருக்கீங்க? மார்ஜினல் காஸ்டிங் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நத்திங் பட் இது எல்லாமே சேல்ஸை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெட்டா எவ்வளவு? நெட் சேல்ஸ்னா என்னது? சேல்ஸுக்கும் நெட் சேல்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சேல்ஸ் ரிட்டர்னா ரெடியூஸ் பண்ணா நெட் சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ நெட் சேல்ஸ்ல வந்து நமக்கு எவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு? ஓகேங்களா? ஸோ இது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் சேல்ஸ் வந்து எவ்வளவு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்திருக்கு? ஸோ இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு தெரியுங்களா? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரக்கூடிய ப்ராஃபிட் தான் கிராஸ் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட்ல இருந்து. ஓகே, பிஎன்எல் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தா மொத்தமா எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசியா வரக்கூடிய நெட் ப்ராஃபிட். இதுல எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சரை ரெடியூஸ் பண்ணக்கூடாது, நான் ஆப்ரேட்டிங் இன்கம் ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெடியூஸ் பண்ணக்கூடாது, இவங்க ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ஸோ மறுபடியும் என்ன பண்றோம்? ஆட் பேக் பண்றோம். ஸோ நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட். அசெட்டை நீங்க சேல் பண்றப்போ லாஸ் வந்துருச்சு. இதுக்கும் பிசினஸ் ஆப்ரேஷனுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குதா? கிடையாது. அசட்டை நீங்க வாங்குறீங்க, அதை நீங்க பிசினஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்களா? அந்த அசட்டை சேல் பண்றதுனால பிசினஸ் ஓட கோர் ஆப்ரேஷனுக்கு இது ரிலேட்டடா கிடையாது. ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் ப்ரீலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் ரைட் ஆஃப் பண்றீங்க, அதாவது குட் வில், இன்டான்ஜிபிள் அசட் இதெல்லாம் ரைட் ஆஃப் பண்றீங்கன்னா இதுவும் நான் பிசினஸ் ஆப்ரேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு சொல்லலாம், டெப்ரிசியேஷன் வந்து ஆப்ரேட்டிங் தான். டெப்ரிசியேஷன் ஆப்ரேட்டிங். ஏன் டெப்ரிசியேஷன் வந்து ஆப்ரேட்டிங்கா இருக்குன்னா பிக்சட் அசெட் வந்து வருஷம் வருஷம் நீங்க யூஸ் பண்றீங்க, பிசினஸ்க்கான யூஸ் பண்றீங்க, அதுல தேஞ்சி போய் வரக்கூடியதான் டெப்ரிசியேஷன். அப்ப அது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ அதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட், அதுக்கப்புறம் ப்ரீலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் ரைட் ஆஃப் பண்றது, இது ரெண்டுமே நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். இதை நம்ம ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்றோம்? ஆட் பேக் பண்றோம். ஓகேங்களா? நெட் ப்ராஃபிட்ல இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஆக்சுவலி இது ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஆட் பேக் பண்றோம். நெக்ஸ்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். நான் ஆப்ரேட்டிங் இன்கம் பொறுத்த வரைக்கும் ரெண்ட். இப்போ என்னோட பிசினஸே நான் ஹவுஸ் ரெண்டுக்கு விடுறேன்னா அது ஆப்ரேட்டிங் இன்கம். இப்போ நான் வந்து இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன், நான் ஸோ ஆஃப்லைன்ல நான் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கேன். என்னோட பில்டிங்ல வந்து ஒரு நாலஞ்சு 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 ரூம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ரூம் 4-5 ரூம் இருக்குது. மொத்தம் ஒரு 6 ரூம் இருக்குது. ஸோ இங்க இன்டருக்கு ஃபர்ஸ்ட் குரூப், இங்க இன்டர் செகண்ட் குரூப், இங்க ஃபைனல் ஃபர்ஸ்ட் குரூப், இது ஃபைனல் ஃபோர்த் குரூப் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2 ரூம் வந்து சும்மா இருக்குது. நான் என்ன பண்றேன்? வெளியில வாடகைக்கு விடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 ரூமே நான் வந்து ரெண்டுக்கு நான் விடுறேன்னா இது என்னோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல வருமா? இது நான் கிளாஸ் எடுக்கிறதா என்னோட பிசினஸ், என்னோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இப்போ நான் இந்த 2 ரூம் வாடகைக்கு விடுறேன்னா இது என்னோட ஆப்ரேட்டிங் இன்கம் கிடையாது. இதுல இருந்து வரக்கூடிய ரெண்ட் வந்து ஆப்ரேட்டிங் இன்கம் கிடையாது. ஸோ இட்ஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணிடுவோம்? லெஸ் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட். நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து வரக்கூடிய ஃபீஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு 10 லட்ச ரூபாயை என்ன பண்றேன்? பேங்க்ல டெபாசிட் போடுறேன், இல்லை ஷேர்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், இல்லை டிபென்ச்சர்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன். அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இது ஆப்ரேட்டிங் இன்கமா? கிடையாது, நான் ஆப்ரேட்டிங் இன்கம். சரிங்களா? அப்புறம் டிவிடெண்ட். அதே மாதிரி ஷேர்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஷேர்ல இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் இதனோட கோர் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட் ஆயிருக்கா? இல்ல. சரிங்களா? ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ எதெல்லாம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கிடையாதோ அதெல்லாம் தான் இங்க இருக்குது. சரிங்களா? டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், ரெண்ட் இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட். ஒரு அசெட்டை நான் சேல் பண்றப்பா இட்ஸ் நான் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் நேச்சர்ல கிடையாது. ஸோ இட்ஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். இதை ஆட் பண்ணிருக்கிறாங்க, தப்பா ஆட் பண்ணிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? ரெடியூஸ் பண்ணி விட்டுறோம், லெஸ் பேக் நம்ம பண்றோம். அப்படி பண்றப்போ வரக்கூடியதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை நெட் சேல்ஸ் இன்டு 100 போனீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது என்னது? நெட் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டு 100. சரிங்களா? பிவி ரேஷியோங்கிறது என்னது? மாடல் காஸ்டிங் நம்ம பார்த்துருக்கோம். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டு 100. கான்ட்ரிபியூஷன் என்னது?
சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இது நம்ம காஸ்டிங் ஃபர்ஸ்ட் குரூப் காஸ்டிங்லையும் பார்த்தாச்சு, செகண்ட் குரூப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. கவரேஜ் ரேஷியோ வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா, இட் இண்டிகேட்ஸ் எபிலிட்டி ஆஃப் தி என்டிட்டி டு மீட் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆப்ளிகேஷன் ஃபார் த கரண்ட் இயர். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்றதுக்கு நம்ம கையில எவ்வளவு ப்ராஃபிட் வந்துருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல நீங்க லோன் வாங்கிறீங்க. சரிங்களா? பேங்க்ல நீங்க லோன் வாங்கிறீங்க. அந்த லோனுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவீங்க. எதுல இருந்து எடுத்து பே பண்ணுவீங்க? இந்த வருஷம் எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கேன். ஓகே. இதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷத்துக்கு நான் 1 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்றேன். எதுல இருந்து எடுத்து பே பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்லாம் எனக்கு ஃபீஸ் பே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுவேன். ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டி பில் நான் பே பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்ஸ்டால இந்த மாதிரி நிறைய ஒரு பூஸ்ட் பண்றதுக்கு, மெட்டாஸ் நம்ம போடுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2, 3 ஸ்டாஃப் வச்சிருப்பேன். அவங்க நான் செலவு பண்ணியிருப்பேன். இதெல்லாம் போக எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் போக என் கையில எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு? ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா ஃபீஸ் வந்திருக்குப்பா. சரிங்களா? ஒரு 5 லட்ச ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. என்னெல்லாம் ஸ்டாஃப்க்கு நான் பே பண்றது, எலக்ட்ரிசிட்டி பில் நான் பே பண்றது, வாட்டர் பில் நான் பே பண்றது, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்றது, ஜிஎஸ்டி பே பண்ணேன், அப்புறம் இன்கம் டாக்ஸ் பே பண்ணேன். இன்கம் டாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி பே பண்ணேன். இன்கம் டாக்ஸ்லாம் கிடையாது. இன்கம் டாக்ஸ் நம்ம கடைசியா நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் போக ரிமைனிங் வந்து 15 லட்ச ரூபா வருதுன்னா இட்ஸ் அன் எபிட், ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். சரிங்களா? என் கையில எவ்வளவு எபிட் இருக்குது, இதுல நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்றேன், அந்த ரேஷியோ தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இந்த எபிட்ல இருந்து எடுத்தா நான் பே பண்ணுவேன். என் கையில வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் ஒரு 15 லட்ச ரூபா இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 1 லட்ச ரூபா நான் பே பண்றேன். ஸோ இந்த 15 லட்சத்துல இருந்து 1 லட்சத்தை எடுத்து நான் பே பண்றேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள ரேஷியோ தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் பை இன்ட்ரெஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 1க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். 1க்கு கீழ போனுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கையில எபிட் கம்மியா இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. நம்மளால எப்படி இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியும்? கஷ்டமாயிரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோனா இட் இன்க்ளூட்ஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் கரண்ட் ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் மீட்டிங் த கமிட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட். த ஐடியாஸ் ரேஷியோ மஸ்ட் பி இன் 2 to 3 டைம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இருக்கலாம், 2 டைம்ஸ் இருக்கலாம், இல்லை 3 டைம்ஸ், 2 மடங்கு இல்லை 3 மடங்கு இருந்தா பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோனா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, நீங்க இஎம்ஐ பே பண்ணீங்க. இஎம்ஐ மீன்ஸ் என்னது? இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இஎம்ஐக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இன்ட்ரெஸ்ட்னா ஜஸ்ட் நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பே பண்ணுவீங்க. இஎம்ஐனா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து நீங்க பே பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட். இன்ட்ரெஸ்ட் எதுக்கு டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட் போடுறாங்க? இன்ட்ரெஸ்ட்டை வந்து எதுக்கு டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட் சொல்லி சொல்றாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எபிட் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க அந்த வருஷம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்றீங்கன்னா, ரிமைனிங் 8 லட்சம் வரும். இப்போ டாக்ஸ் வந்து எதுல கால்குலேட் பண்ணுவாங்க? 10 லட்சத்துல பண்ணீங்கன்னா, இப்போ 30% டாக்ஸ் வச்சுக்கோங்க. 10 லட்சத்துல நீங்க டாக்ஸ் போட்டீங்கன்னா, இங்க எவ்வளவு வரும்? 30,000 ரூபாய் டாக்ஸ் வரும். பட் 10 லட்சத்திலேயே போடுவோம். இன்ட்ரெஸ்ட் போக ரிமைனிங் வரக்கூடிய ப்ராஃபிட் 8 லட்சத்துல தான் நம்ம டாக்ஸ் போடுவோம். அப்படிதானே? அப்போ 8 லட்சத்துல நீங்க டாக்ஸ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு 24,000 டாக்ஸ் வருது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் பண்ணதுனால டாக்ஸ் 30,000த்துல இருந்து 24,000 குறைஞ்சிருக்குது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படின்னா டாக்ஸ் சேவிங் பெனிஃபிட், டாக்ஸ் சேவிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து அப்சோல்யூட்டா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. இன்ட்ரெஸ்ட்ல 30% டாக்ஸ் போக ரிமைனிங் வரக்கூடியதான் நமக்கு அப்சோல்யூட்டா எக்ஸ்பெண்டிச்சர், ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர், நெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுக்கிறோம்னா இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து அப்படியே எடுக்க மாட்டோம். டாக்ஸ் சேவிங் பெனிஃபிட், டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணி ரிமைனிங் தான் நம்ம எடுப்போம். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டாக்ஸ் சேவிங் பை இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிஆர்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடன் ஐ திங்க் ஸோ. ஓ இருங்க ஒரு நிமிஷம். அப்புறம் டாக்ஸிஸ்லாம் வந்து கொடுத்துருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டெட் ஃபண்ட் ஆட் பண்ணிருக்காங்க.
earnings of debt service, earnings for debt service. Profit after tax plus interest tax கிடைச்சிருக்காங்க. எப்படி போடுறதுக்கு இது எபிட்னே கூட எபிட் போட முடியாது. ஏன்னா டேக்ஸ் போக ரிமைனிங் உள்ள ப்ராஃபிட் பை இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இது வந்து இது வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடனுங்க. அதுதான் பிஆர்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபிக்ஸடு நம்ம பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடன். ஓகேங்களா. ஸோ டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா நமக்கு வந்து ஓகே 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 நம்ம கையில வந்து எவ்வளவு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம வச்சிருக்கிறோம். இதுல எதுக்கு இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ் போட்டிருக்காங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடன் வருது. ப்ரிஃபரன்ஸ் டிவிடன் வந்து எப்போ பே பண்ணுவோம்? டேக்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பே பண்ணக்கூடியதான் ப்ரிஃபரன்ஸ் டிவிடன். ஓகேங்களா. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து மேல போட்டுட்டு பண்ணுவாங்க. கிளியரா? ஸோ லாஜிக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா எபிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் வரும். அப்புறம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் வரும். இந்த ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ரெடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் ஆஃப்டர் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம டிவிடெண்டா கொடுப்போம். சரிங்களா. ஸோ நம்ம ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எதுல இருந்து எடுத்து கொடுப்போம்? ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து எடுத்து கொடுப்போம். அதனாலதான் கீழே நீங்க ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா போடுறீங்க பாத்தீங்களா. அதனாலதான் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்ம போடுறோம். அப்படின்னா நம்ம கரெக்டா ப்ராப்பரான ஃபண்ட் நம்ம கையில இருக்கும். இப்போ நம்ம கையில வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டுக்கும் எந்த ஃபண்ட்ல இருந்து நம்ம எடுத்து கொடுப்போம்னா ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து கொடுப்போம். சரிங்களா. ஸோ இந்த ஃபண்ட்ல இருந்து நம்ம எடுத்து கொடுப்போம். கிளியரா? ஸோ மேல வந்து ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் பை இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் தான் எவ்வளவு ஃபார்முலா. கிளியரா? இது நம்ம சம்ஸ் வர்றப்போ நம்ம அதுல பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு நீங்க இது பார்க்க வேணாம். சம்ஸ் வர்றப்போ அது ப்ராக்டிக்கலா உங்களுக்கு புரியும். ஓகே. நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் மொத்தம் நீங்க எவ்வளவு டாக்ஸ் வச்சிருக்கீங்க? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எதுல இருந்து பே பண்ணுவோம்? ஏர்னிங் ஆஃப்டர் டாக்ஸ்ல இருந்து எடுத்து தான் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணுவோம். சரிங்களா. இதோட ரேஷியோ தான் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ ஏர்னிங் ஆஃப்டர் டாக்ஸ் நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? சரிங்களா. அதுல இருந்து நீங்க எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பே பண்றீங்க? ஸோ இதோட ரேஷியோ தான் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ. நெக்ஸ்ட் டர்ன் ஓவர் ரேஷியோ. டர்ன் ஓவர் ரேஷியோனா சிம்பிளுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஓவர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இங்க ரா மெட்டீரியல் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம். நீங்க அதாவது ரா மெட்டீரியல் மொத்த பர்ச்சேஸ் நம்ம எடுக்க கூடாது. எவ்வளவு உள்ள கன்சியூம் பண்ணிருக்கீங்க? கன்சியூம் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டீங்கன்னா எவ்வளவு ரா மெட்டீரியல ப்ரொடக்ஷனுக்கு உள்ள அனுப்பியிருக்கோம் அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓப்பனிங் ஆல்ரெடி ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்குது. சரிங்களா. இந்த வருஷம் ஒரு பர்ச்சேஸ் வந்து ஒரு 2,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. சரிங்களா. ஸோ உங்க கையில வந்து 3,00,000 ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்குது. இதுல நீங்க உள்ள கம்பெனிக்கு வந்து கன்சம்ஷனுக்கு நீங்க எவ்வளவு அனுப்புறீங்கன்னா ஒரு 2,00,000 ஸ்டாக் உள்ள அனுப்பிட்டீங்க. அப்போ ரிமைனிங் வந்து 1,00,000 வந்து என்னவா இருக்கும்? 3,00,000 ஸ்டாக் வச்சிருக்கீங்க, 2,00,000 ப்ரொடக்ஷன் நம்ம அனுப்பியாச்சு, ரிமைனிங் 1,00,000 ஸ்டாக் இருக்கு. இட்ஸ் அ க்ளோசிங் ஸ்டாக். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்க கன்செப்ட் நீங்க கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் போட்டீங்கன்னா கன்செப்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதான் இங்க போட்டிருக்காங்க. ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் போட்டீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்செப்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. பை ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படின்னா நீங்க எவ்வளவு ரா மெட்டீரியல் நீங்க வச்சிருக்கீங்க? ஆவரேஜ் ஸ்டாக்னா ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் பை 2. சரிங்களா. ஸோ டோட்டலா ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் பை 2 நீங்க போட்டீங்கன்னா ஆவரேஜ் நீங்க எவ்வளவு ரா மெட்டீரியல் வச்சிருக்கீங்க? அந்த ரா மெட்டீரியல் சோர்ஸ்ல இருந்து நீங்க எவ்வளவு ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பியிருக்கீங்க? ஸோ இதோட ரேஷியோ தான் ரா மெட்டீரியல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ரா மெட்டீரியல் எவ்வளவு டர்ன் ஓவர் ஆகுது? நீங்க எவ்வளவு ரா மெட்டீரியல் வச்சிருக்கீங்க, இவ்வளவு உள்ள அனுப்பியிருக்கீங்க. ஸோ எவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளவு அனுப்பியிருக்கீங்க. ஸோ இந்த டர்ன் ஓவர் தான் ரா மெட்டீரியல் டர்ன் ஓவர் ரேஷியோ. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது சொல்லுங்க? ஃபேக்டரி காஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா. ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ங்கிறது ஃபேக்டரிக்குள்ள நீங்க ப்ரொடக்ஷனுக்காண்டி நீங்க அனுப்பியிருக்கீங்க, அங்க ப்ராசஸ்ல இருக்குது. இட்ஸ் அன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்.
ஓகேங்களா. ஸோ அரைகுறையா ப்ராசஸர் இருக்குதான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த கால்குலேட்டர் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுக்கு தேவையான பிளாஸ்டிக் பட்டன்ஸ் அண்ட் உள்ள இருக்கக்கூடிய செல்லு மதர் போர்டு அதுக்கப்புறம் அந்த சிப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. உள்ள ஒரு சிப்ஸ் சாஃப்ட்வேர் சிப்ஸ்ல உள்ள ஒரு சிப்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து உள்ள நீங்க அனுப்பிட்டீங்க. உள்ள வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்குது. இன்னும் ஃபினிஷ் ப்ராடக்டா வரல. இட்ஸ் அன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ ஃபேக்டரிக்குள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபேக்டரி காஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபேக்டரி காஸ்ட்ல ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் பை டூ நீங்க போனா ஆவரேஜ் ஓகேங்களா. ஸோ இதுல ஃபேக்டரி காஸ்ட் எவ்வளோ நடந்திருக்குது. ஃபேக்டரி காஸ்ட் மீன்ஸ் என்னது, காஸ்ட்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம். பிரைம் காஸ்ட்ல இருந்து நீங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவர்களை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டரி காஸ்ட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஃபேக்டரி காஸ்ட் பை ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா உங்களுக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் கூட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஆர் இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இதை எதை பேஸ் பண்ணிருக்குது, டோட்டல் காஸ்ட்டை பேஸ் பண்ணிருக்கு ஓகேங்களா. ஸோ டோட்டலா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுனது பிரைம் காஸ்ட், ஃபேக்டரி காஸ்ட், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஓவர் ஹெட் காஸ்ட். ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் சரிங்களா. அதான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. மொத்தமா எல்லாமே சேர்ந்தது. பிரைம் காஸ்ட், ஃபேக்டரி காஸ்ட், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் இது சேர்ந்தது. அப்புறம் வந்து சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் மொத்தமா சேர்ந்ததுதான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு சரிங்களா. பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஆவரேஜ் இன்வென்ட்ரினா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ். என்ன ரேஷியோ, ஃபினிஷ் குட்ஸ் ஆன ஒரு ரேஷியோ. ஸோ ஃபினிஷ் குட்ஸோட ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் பை டூ நீங்க போடுங்க ஆவரேஜ் ஃபினிஷ் குட்ஸ் இன்வென்ட்ரி நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இதோட ரேஷியோ தான் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோனா ஒண்ணுமே இல்லைங்க. டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா நீங்க மொத்தம் எவ்வளவு கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கீங்க சரிங்களா. எவ்வளவு கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கீங்க, அதுல இன்னும் எவ்வளவு டெப்டார்ஸ் வந்து இருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் வர வேண்டி இருக்குது ஓகேங்களா. மொத்தமா ஒரு 20 லட்சம் கிரெடிட் சேல் நீங்க பண்ணிருப்பீங்க சரிங்களா. இங்க டெட்டார்ஸ் வந்து ஒரு 15 லட்சம் இருப்பாங்க. அப்ப ரிமைனிங் 5 லட்சம் என்ன ஆச்சு, பே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் சரிங்களா. 20 லட்ச ரூபாய்க்கு நீங்க கிரெடிட் சேல்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்கப்பா சரிங்களா. டெட்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாக்குறப்போ 15 லட்சம் டெட்டார்ஸ் இருக்காங்க. அப்போ ரிமைனிங் 5 லட்சம் டெட்டார்ஸ் என்ன ஆயிட்டாங்க, பே பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதோட ரேஷியோ தான் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. எவ்வளோ கிரெடிட் சேல்ஸ் இருந்திருக்குது, அதுல எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டெட்டாஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ பே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ நம்ம அனலைஸ் பண்றது தான் டெட்டா டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம பார்ப்போம். ஸோ கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னா ஓப்பனிங் டெட்டாஸ் பிளஸ் க்ளோசிங் டெட்டாஸ் பை டூ சரிங்களா. ஸோ ஓப்பனிங் டெட்டாஸ் அண்ட் ரிசீவபிள் பிளஸ் க்ளோசிங் டெட்டாஸ் அண்ட் ரிசீவபிள் பை டூ. இந்த இடத்துல டெட்டாஸ் மட்டும் கிடையாது, பில்ஸ் ரிசீவபிள் நம்ம எடுத்துக்கோம் சரிங்களா. ஓகே. அப்புறம் கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அதே மாதிரி தான். இங்க கிரெடிட் சேல்ஸ் பார்த்தோமா, இங்க கிரெடிட் பர்ச்சேஸ் பார்ப்போம். அங்க அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் பார்த்தோமா, இங்க ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ஓகேவா. கிரெடிட் பர்ச்சேஸ்னா கிரெடிட்டார்ஸ் மட்டும் கிடையாது, கிரெடிட்டார்ஸ் பிளஸ் பில்ஸ் பேயபிள் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கோம் சரிங்களா. ஓகே. அதே மாதிரி இங்க கிரெடிட் சேல்ஸ்னா கிரெடிட் சேல்ஸ் டெட்டார்ஸ் மட்டும் கிடையாது, டெட்டார்ஸ் பிளஸ் பில்ஸ் ரிசீவபிள் சரிங்களா. ஓகே. பை ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் பிளஸ் க்ளோசிங் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் பை டூ. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோனா நீங்க எவ்வளவு, அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் எதுக்காண்டி, டே டு டே என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம கையில இருக்குதான் சரிங்களா. ஸோ நெட் சேல்ஸ் பை ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லி நீங்க போடுவீங்க. நெக்ஸ்ட் பிக்சட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. நீங்க எவ்வளவு பிக்சட் அசெட் வச்சிருக்கீங்க, எவ்வளவு அங்க டர்ன் ஓவர் சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதோட ரேஷியோ பிக்சட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ, நீங்க எவ்வளவு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு சேல்ஸ் அந்த வருஷம் நடந்திருக்கு. ஸோ இதோட ரேஷியோ கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஹோல்டிங் பீரியட் கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு தேவையில்லை, இது நம்ம சம்மோட சேர்த்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே. ஓவரால் டர்ன் ஓவர் ரேஷியோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்மோட சேர்த்து நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா, நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஈக்விட்டில டெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அதுல உங்களுக்கு எவ்வளவு இது வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, நம்ம கம்பெனில ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, டெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம எது கொடுப்போம், எபிட் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ இதோட ரேஷியோ தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சரிங்களா. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா
ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸா? ஓ! ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஏன் வரும்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம டாக்ஸ் போக ரிமைனிங் ப்ராஃபிட் தான் நம்ம குடுப்போம். அப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பை ஈக்விட்டி தான் வரும். ரிட்டர்ன் ஆன் அசெட்னா, டோட்டல் அசெட்ல உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குது? ஓகேங்களா? டோட்டல் அசெட்ல ப்ராஃபிட் மீன்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு? அது ரிட்டர்ன் ஆன் அசெட். ஏர்னிங் பெருசா உங்களுக்கு தெரியும். இப்போ மொத்த ஏர்னிங்ஸ்ல ஏர்னிங் ஆஃப்டர் டாக்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் நீங்க போட்டீங்கன்னா, ஏர்னிங் பெர் ஷேர் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்புறம் டிவிடெண்ட் பெர் ஷேர், பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, டிவிடெண்ட் ரேஷியோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துதான். ஓகேவா? அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த ரேஷியோ அனலைசிஸா நம்ம சம்ல பார்த்து முடிச்சுட்டு அட்வான்ஸ் மாடலுக்குள்ள நம்ம என்டர் ஆகும். சரிங்களா? அட்வான்ஸ் மாடல் நம்ம இது வரைக்கும் நம்ம இன்டர்ல இது வரைக்கும் கொஸ்டின்ஸ்ல கேட்டது கிடையாது. பட் கேட்க மாட்டோம் நம்ம சொல்ல முடியாது. இது ஃபைனல்ல கேட்டிருக்கேன். ஃபைனல்ல ஒன்று ஃபைனல்ல பிவி பிசினஸ் வேல்யூஸ்ங்கிற ஒரு பேப்பர்ல உண்டு. ஓகேங்களா? குரூப் 4ல உங்களுக்கு உண்டு. இந்த அட்வான்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு குரூப் 2ல இன்டர்ல கேட்டது கிடையாது. பட் உங்களுக்கு கோர்ஸ் ஒன்று இருக்குது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்க்கலாம். இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சில நம்பர்ஸ் வந்து நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது எதுக்காண்டி ஏன் நமக்கு தெரியாது. பட் அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எப்படியோ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா சம்மும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா இந்த அட்வான்ஸ் மாடலை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலாஸை ப்ராக்டிக்கலா நம்ம ப்ராப்ளம்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலாஸை ஒன் டைம் நீங்க ரீட் அவுட் பண்ணி நீங்க வந்து மெமரைஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபார்முலாஸ் நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வருது. இது ஏன் ப்ரோ இந்த ஃபார்முலா வந்திருக்குது? எதுக்காண்டி நம்ம இதை அப்ளை பண்றோம்? என்ன ரீசனுக்காண்டி இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்? ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு ஏரியால உங்களுக்கு டவுட் வந்தா கூட எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து டவுட்டை நான் லைவ் செஷன்ல நான் சால்வ் பண்ணி தரேன். பை. நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோஸ்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். பை.